பயிற்சி கூறும் பொழுது வஸ்குருனி அஷ்குருக்கும் வஸ்குருளி வளர்த்தக்கும், என்னை நினைவுங்கள், நான் உங்களுக்கு நினைக்கிறேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி மறவாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறுகிறான். எனக்கு நினைங்கப்பா, எனக்கு நினைங்க, நான் உங்களுக்கு நினைக்கிறேன். எனக்கு நீங்க அந்த அர்த்தம் என்ன, நீங்க எனக்கு நினைக்கலன்னா நான் உங்களை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. போ விட்டுறோம். நமக்கு என்ன நினைக்கிறோம், நமக்கு எல்லா வசதிகள் உலகத்தில் இருக்குது, எல்லா வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு தடகாத்திரமா இருக்கும். ஒரு நரம்பு நமக்கு இருக்கிற ஒரு நரம்பு நமக்கு வந்து வீட்டுக்கு இதுல லட்சக்கணக்கான நரம்புகளுக்கு மூளையில போகுது, லட்சக்கணக்கான நரம்புகளுக்கு மூளையில போகுது, லட்சக்கணக்கான நரம்புல ஒரு நரம்பு அப்படி லைட்டா நவுத்தால ஒட்டிட்டால போதும், மூளை புரண்டு நம்ம என்ன பேசணும் அந்த வார்த்தை வராது, வார்த்தை மாறி மாறி வரும், மூளையில இருந்து ஆர்டர் மாறிடும். பிளஸ் மைனஸ் ஒன்னா இணைஞ்சிட்டு நரம்பு முடி நரம்புகளோட மெல்லிதான நரம்புகள் நம்ம தலையில சுத்திட்டு இருக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சிருக்கான், எதிர நம்ம கர்மம் வரக்கூடாது, சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கிருபை எச்சம் தக்வா வர வேண்டும். அல்லாஹ்வின் விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் நாம் எப்பொழுதும் சரி, இது ஹராமா ஹலாலா, இதுக்கு அல்லாஹ் என் ரப்பு கேட்பான், என் ரப்பை பயந்து நான் வாழ வேண்டும். அல்லாஹ்வை சிந்தித்து, மறுமையை சிந்தித்து, மரணத்தை சிந்தித்து, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது மரணம் இல்லாத வாழ்க்கை. இந்த துனியா மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, யாருக்கு எப்ப முடியும் தெரியாது. ஏன் அடிக்கடி மரண சிந்தனை சொல்றேன்னா, மரண சிந்தனை தான் ஒருவனை நேர்வழிப்படுத்தும், ஒருவனை பக்குவப்படுத்தும். மரணம் என்று ஒரு நாள் இருக்கிறது, அதை என்றாவது ஒரு நாள் சந்திக்க நேரிடும். அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், மறுமையில் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை மறுபடியும் சந்திக்க போறோம். இந்த உலக வாழ்க்கையில் இது உலக வாழ்க்கை அழியக்கூடியது, மரணம் நிலையான வாழ்க்கை நமக்கு மறுமையில் இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து உணர்ந்து, தன் வாழ்க்கையில் சிந்தித்து உணர்ந்து அமல்படுத்தக்கூடிய இறைவனை முழுக்க அஞ்சி, உலக ஆசைகளுக்கு, உலக மனிதனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம ஆசை முழிவிடாமல் அல்லாஹ்வை, குர்ஆனை சிந்தித்து உணர்ந்து, அவருடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்து செய்ய சொன்னார்களோ அதை பின்பற்றி வாழ்ந்து மனிதனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருள் வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஜும்மா உரை நிறைவு செய்கிறேன். வாத்திட்டாவலாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.